அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் சிறந்த தேகாரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று இறைவனை முதலாவதாக பிரார்த்தித்தவனாக இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்காக கணித பாடத்தை கற்பிக்க போகின்றேன். அதாவது நாங்கள் கணித பாடத்துல 3வது அலகு எண்கள் என்ற இந்த 3ஆம் தவணையின் முதலாவது அலகு எண்கள் 3 என்ற பகுதிக்குள்ள நான் இப்போ உங்களுக்கு விளக்கத்தை தரப்போகின்றேன். நன்றாக அவதானித்து பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த விளக்கத்தை பார்த்த பின் உங்களுக்காக செயலட்டை தரப்படும், புத்தக வடிவில் அளிக்கப்பட்ட செயலட்டை தரப்படும். அதன் பிறகு இந்த வீடியோவை பார்த்த பின் நீங்கள் அந்த செயலட்டை இந்த பயிற்சியை செய்ய தொடங்கலாம். சரி மாணவர்களே, நாங்கள் எண்கள் என்ற பகுதியை நாங்கள் தரம் 3, தரம் 4 முதலாம் 2ஆம் தவணைகளையும் கற்றுள்ளோம். உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலாவது நாங்கள் எண்களை ஆக்குவதற்கு இலக்கங்கள் இருக்கின்றன. 10 இலக்கங்களை கொண்டு தான் நாங்கள் எல்லா எண்களையும் உருவாக்குகின்றோம். அதாவது 0 தொடக்கம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த இலக்கங்களை கொண்டு தான் நாங்கள் எண்களை உருவாக்குகின்றோம். உங்கள் வகுப்பில் 4 மாணவர்கள் எடுத்த இலக்கங்களை கொண்டு நாங்கள் இங்கே எண்களை உருவாக்க போகின்றோம். பார்ப்போம். முதலாவது மாணவன் எடுத்தார் 3 என்ற இலக்கத்தை எடுத்தார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எண்கள் எழுதும் போது முதலாவது வலது பக்கம் மூலையில் இருப்பது 1ஆம் இடத்தில் இருக்கின்றது. அடுத்த மாணவன் எடுத்தார் 8ஆம் இலக்கத்தை, அதாவது 10கள் என்ற இடத்துல நாங்கள் அதை வைத்து விட்டோம். 2 இலக்கம் கொண்ட ஓர் எண் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது 83. அடுத்த மாணவர் எடுத்தார் 6 என்ற இலக்கத்தை. இப்போது வாசியுங்கள். 6 இருப்பது 100ஆம் இடத்துல 683. அடுத்த மாணவன் எடுத்தார் 4 என்ற இலக்கத்தை. இப்போது வாசியுங்கள். 4683. அதாவது 4 என்பது 1000ஆம் இடத்துல இருக்குது. இடப்பெருமானத்தில் நாங்கள் பார்க்கல 1000ஆம் இடத்துல இருக்கின்றது. சரி, 4683. இவர்கள் 4 பேரும் எடுத்த ஒவ்வொரு இலக்கத்தை நாங்கள் இணைத்து ஒரு எண்ணாக உருவாக்கிவிட்டோம். 4683 4683 இந்த எண்ணை உருவாக்கிவிட்டோம். இப்போது மாணவர்களே, இதே இலக்கங்களை நாங்கள் இடமாற்றுவோம். இடமாற்று என்றால் 100ல் உள்ளத ஒரு இடத்துக்கும் 1000ல் உள்ளது இன்னொரு அடுத்த இடத்துக்குமாக நாங்கள் இடமாற்றும் போது அது இதே இலக்கங்கள் வேறொரு எண்ணாக நாங்கள் மாற்றி காட்டலாம். பார்ப்போம். ஆறு எடுத்து நாங்கள் 1000 இடத்துக்கு வைக்கிறோம். மூன்று எடுத்து 1ஆம் இடத்தில் உள்ள 3 எடுத்து 100கள் இடத்துல வைக்கிறோம். இந்த 4 நாங்கள் 1ஆம் இடத்துல வைப்போம். சரி, இப்போது வாசிங்க. 6384 இந்த நீங்க நேரத்தோடு எடுத்த இலக்கத்தை நாங்கள் இடம் மாற்றி வைக்கும் போது 6384 என்ற விடை வருது. 6384. இந்த இப்ப பாருங்க மாணவர்களே, இந்த எண்கள் இரண்டிலையும் நாங்கள் பெரிய எண்ணை தீர்மானிக்க போறோம். அதாவது பெரிய எண் முதல்ல நீங்க பாடத்துல பெரிய எண், சிறிய எண், மிகச்சிறிய எண், மிகப்பெரிய எண், அடுத்ததாக அந்த எண்களை நீங்க வரிசைப்படுத்த போறீங்க. வரிசைப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும், இறங்கு வரிசை, ஏறு வரிசை, இது ரெண்டுலையும் நீங்க வரிசைப்படுத்தி காட்டணும். நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ இதுல பெரிய எண்ணை பாருங்க. பெரிய நாங்கள் எப்படி தெரிவு செய்யறது? 1000கள் எனும் வரும்போது 4 இலக்க எண்கள் வருது. அப்ப அந்த 1000களை தான் நான் முதலாவது பார்க்க போறோம். 1000த்துல எது பெரிய எண்ணாக இருக்கிறது பார்க்கணும். இங்கே 4 இருக்கு முதலாவது எண்ணில், 2வது எண்ணில் 6 இருக்கு. 6 4ஐ விட பெரிய இலக்கம். அப்ப இந்த எண் தான் வரும் பெரிய எண். அப்ப இது பெரிய எண். இப்ப இதுலயே நீங்க பார்க்க முடியும் 2 எண்கள் இருப்பதனால பெரிய எண், சிறிய எண்ணையும் காணணும். இது பெரிய எண் என்றால் அடுத்த எண் சிறிய எண். இந்த எண் சிறிய எண். இப்போது விளங்கி தனிமானவர் உங்களுக்கு மிகப்பெரிய இந்த சிறிய எண்ணும்
பெரிய எண்ணையும் நாங்கள் கண்டுவிட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண்ணையும் நாங்கள் பார்ப்போம். 3 இலக்கங்களை கொண்ட எண்களை முதலாவது பார்ப்போம். சரி மாணவர்களே, அடுத்த 2 எண்களை நாங்கள் பார்ப்போம். அதுலேயும் பெரிய எண் சிறிய எண்ணை நாங்கள் எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். ஐயாயிரத்தி 832 5421 5421 இந்த 2 எண்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். பெரிய எண்ணை பார்க்க போகிறோம். பெரிய எண்ணை பார்த்தா அடுத்தது நாங்கள் சிறிய எண்ணும் எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். இங்கே இரண்டுமே ஆயிரங்களில் ரெண்டுமே 5 தான் வருது. முதலாவது எண்ணையும் 5, இரண்டாவது எண்ணையும் 5 தான் ஆயிரங்கள். அப்போ நாங்கள் எப்படி பார்ப்போம்? அடுத்தது 100கள் இடத்துக்கு போகிறோம். 100கள் இடத்துல இந்த எண்ணில் 8, இந்த எண்ணில் 4 இருக்கு. இப்போ இதில் பெரிய இலக்கம் எது? 8. அதாவது அப்போ 5832 என்பது தான் பெரிய எண். 5832 பெரிய எண். இதில் சிறிய எண் 5421. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமே மாணவர்களே? அப்போ நாங்கள் ஆயிரங்களை பார்த்துட்டு அதில் இல்லாத போனால் திருப்பி ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால், ஒரே எண்ணாக இருந்தால் அடுத்தது 100கள் இடத்துக்கு போயிட்டு வித்தியாசத்தை காண்போம். அதன் பிறகு நாங்கள் பெரிய எண்ணெய் சிறிய எண்ணையும் தெரிவு செய்ய இலகுவாக இருக்கு. அடுத்தது பாருங்க மாணவர்களே, அடுத்த 2 எண்களை நான் தருகிறேன். 2640 2640 2673 2673. இங்கே நீங்கள் எப்படி காண்பீர்கள்? இங்கே காண்பீங்க 1000 இடத்துல 2 தான் இருக்கு. இந்த எண்ணிலையும் 2, இந்த எண்ணிலையும் 2. 100கள் இடத்துலையும் 1வது எண்ணிலையும் 6, 2வது எண்ணிலையும் 6 தான் இருக்கு. அப்போ நாங்கள் எப்படி காணலும்? 10கள் இடத்துக்கு போகிறோம். 10களில் எப்படி கூட இது சிறிய எண்ணது பெரிய எண்ணு நாங்கள் தீர்மானித்து கொண்டால் எங்களுக்கு இந்த எண்ணெய் பார்க்கணும். சரி, 10கள் இடத்துல 4, இங்கே முதலாவது எண்ணில், இரண்டாவது எண்ணில் 7. இப்போ இதில் பெரிய எண்ணது இலக்கம் எது? 7. அப்போ 7 வரக்கூடிய எண் எது? 2673. அப்போ 2673 பெரிய எண், 2640 சிறிய எண். அவ்வாறே நீங்கள் 10களில் வரும்போதும் 10களில் பார்த்து இது ரெண்டுமே 1000, 100 10கள்லையும் ஒரே மாதிரியான எண்கள் இலக்கங்கள் திருப்பி அதை நாங்கள் திருப்பி காணும்போது 1கள் இடத்துல நாங்கள் வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு அதுலேயும் பெரிய எண்ணெய் சிறிய எண்ணையும் கண்டுகொள்ள முடியும். சரி மாணவர்களே, உங்களுக்கு இப்போ அது பெரிய எண்ணையும் சிறிய எண்ணையும் நாங்கள் எவ்வாறு தெரிவு செய்து கொள்வோம் என்பதை நன்றாக விளங்கி இருக்கும். அடுத்ததுக்கு அந்த 4 மாணவர்கள் மீண்டும் 4 மாணவர்கள் 4 இலக்கங்களை எடுத்து ஒரு எண்ணை உருவாக்கியுள்ளார்கள். அதாவது 1, 3, 6, 9. இந்த இலக்கங்களை எடுத்திருந்தார்கள் 4 மாணவர்கள். அதன் பிறகு இதை எண்ணாக எழுதியுள்ளார்கள் 1369. அந்த 1369 திருப்பி இடமாற்றி எழுதும் போது நாங்கள் மாற்றி எழுதியிருக்கிறார்கள். இதே இலக்கங்களை திருப்பி மாற்றி எழுதும்போது 3914. இப்போ இங்கே கவனிங்கள் மாணவர்களே, 3914 அதே இலக்கங்களை இப்போ இதில் உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பெரிய எண்ணின் கீழ் கோடிடுக, பெரிய எண்ணின் கீழ் கோடிடுக. இதில் நீங்கள் இப்போ தெரியுமா உங்களுக்கு பெரிய எண்ணெய் சிறிய எண்ணெய் நாங்கள் நேரத்தோட தெரிவு செய்தோம். அதே மாதிரி 1000 இடத்துல இங்கே 1 இருக்குது. இந்த எண்ணில் முதலாவது 2வது எண்ணில் 3 இருக்குது. அப்போ இதில் எது பெரிய எண்? 3 இலக்கம் கொண்ட எண் தான் பெரிய எண்ணா வரும். சரி, 3916 அதன் கீழ் கோடிடுக. இது மாதிரி நிறைய பயிற்சிகளை நீங்கள் வீட்டிலையும் உங்களுடைய பெற்றார் மூலம் உதவி பெற்று அல்லது சகோதரர்கள் மூலம் உதவி பெற்று இவ்வாறு நிறைய பயிற்சிகள் எடுத்து பெரிய எண்ணின் கீழ் கோடிடுக, சிறிய எண்ணின் கீழ் கோடிடுக என்ற மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக மாணவர்களே, அடுத்தது நாங்கள் 4 இலக்க எண்கள் 3ஐ வரிசைப்படுத்த போகிறோம். அதுலேயும்
மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் என்று நாங்கள் இனம் கண்டால்தான் அதை வரிசைப்படுவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் 3 இலக்கம் கொண்ட 3 எண்களை மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் முதலாவது பார்த்துவிட்டு அதன் பிறகு நாங்கள் 4 இலக்க எண்களுக்கு போவோம். 3 இலக்க எண்களில் 346, அடுத்தது 825, அடுத்த எண் 719. இதுல மாணவர்களே நீங்க கவனிங்க, நாங்க 3 எண்களை தந்திருக்கிறோம். நேரத்தோட 2 எண்களை பார்க்கும்போது சிறிய எண் பெரிய எண் என்று கண்டோம். இப்ப நாங்க 3 எண்களை தந்திருக்கிறதுனால மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண். அப்ப நான் மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண்ணை நாங்க தெரிவு செய்து கொள்ள முடியும். அதை எவ்வாறு தெரிவு செய்யறா, நீங்க இந்த 3 எண்களையும் முதலாவது இது 100 கொண்ட எண்கள் தான் 100 இலக்கம் 100களுக்குள்ளதான் வருது. அதாவது 346 100கள் இடத்துல வரக்கூடிய எண்கள் தான் இலக்கங்கள் தான் இவை 3, 8, 7. இப்போ இதுல மிகப்பெரிய எண் இது 8, மிகச்சிறிய எண் 3. அப்ப இரண்டுக்கும் இடைப்பட்ட எண் தான் வரும் 719. அப்ப இதுல நாங்க சிறியன்ல இருந்து பெரிய மிகச்சிறியன்ல இருந்து மிகப்பெரிய வரைக்கும் முதலாவது நாங்க மிகச்சிறிய எண்ணை கண்டுட்டோம். அடுத்து மிகப்பெரிய. இப்ப நீங்க மிகச்சிறியன்ல இருந்து மிகப்பெரிய வரைக்கும் வரிசைப்படுத்தணும். அதாவது மிகச்சிறிய எது 346. அடுத்து இது ரெண்டுலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக சிறிய எது 7. மிகப்பெரிய எண் நாங்க இங்க பார்க்கும்போது 3 எண்களையும் 8 உள்ள எண் வருது 825. அப்ப நாங்க அது எங்கட வரும் இறுதியாக தான் வரும். மிகப்பெரிய எண் எங்க வரும் இறுதியாக வரும். அதுக்கு இடைப்பட்ட எண்ணாக 719, அடுத்தது 825 மிகப்பெரிய எண். இதை நாங்க சிறிய மிகச்சிறியன்றது மிகப்பெரிய வரைக்கும் வரிசைப்படுத்திட்டோம். சரியா மாணவர்களே? இப்போது உங்களுக்கு விளைஞ்சா அப்ப 3 எண்களை தந்தார்கள் சொன்னா தரும்போது நாங்க அதுல மிகப்பெரிய எண் மிகச்சிறிய என்றதை தெரிவு செய்தது பிறகு எங்களுக்கு இதை வரிசைப்படுத்துற இலவாக இருக்கு. இப்போது விளங்கி இருக்கும் மாணவர்களே. இன்னும் பயிற்சிகளை நீங்கள் தேடி செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். சரி மாணவர்களே, அடுத்தது 4 இலக்கங்கள் கொண்ட 3 எண்களை நாங்க அதிலே மிகச்சிறிய மிகப்பெரிய எண்ணையும் அவதானிப்பதுடன் அதனை வரிசைப்படுத்துவோம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, ஒரு நாடக அரங்குல வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலையும் சமூகம் தந்த பார்வையாளர்கள் சமூகம் அளித்த பார்வையாளர்கள் வெள்ளி சனி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை 2318 பார்வையாளர்கள். சனிக்கிழமை 3026 பார்வையாளர்கள். ஞாயிற்றுக்கிழமை 1695 பார்வையாளர்கள். சரியா? வெள்ளிக்கிழமை 2318, சனிக்கிழமை 3026, ஞாயிற்றுக்கிழமை 1695 பார்வையாளர்கள் இங்கே சமூகம் தந்திருக்கிறார்கள் நாடகம் ஒன்றை பார்ப்பதற்காக. இங்கே மாணவர்களை பாருங்கள், இதை நாங்கள் வரிசைப்படுத்தும் போது மிகச்சிறிய எண்ணை நாங்கள் முதல்ல தெரிவு செய்கிறோம். அதன் பிறகு மிகப்பெரிய எண்ணை தெரிவு செய்கிறோம். இதுல மிகச்சிறிய எண்ணெய் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு உடனே சொல்லக்கூடியதா இருக்கும். ஆயிரங்கள்ல இங்க 2 இருக்கு. முதலாவதுல வெள்ளிக்கிழமையில, சனிக்கிழமையில 3, ஞாயிற்றுக்கிழமையில 1. அப்ப மிகச்சிறிய எண் 1695. மிகப்பெரிய எண் இது மிகவும் கூடுதலான சமூகம் அளித்தது சனிக்கிழமை 3026. அப்ப இடைப்பட்ட எண் இது வெள்ளிக்கிழமை 2318. விளையும் மாணவர்களே, 1595, 2318, 3026 இந்த வரிசைப்படி நாங்கள் குறைந்த எண்ணிலிருந்து சிறிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண் வரைக்கும் அல்லது மிக குறைந்த பார்வையாளர்லேருந்து மிக கூடிய பார்வையாளர் வரைக்கும் வரிசைப்படுத்தி விட்டோம். சரியா மாணவர்கள்? இது மாதிரி இன்னும் நீங்கள் பயிற்சிகளை தேடி செய்து
மேலும் மேலும் பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். 5275 என்ற எண்ணும் அடுத்ததாக 5914 அடுத்ததாக 5603 5275 5914 5603 இந்த எண்கள் உங்களுக்கு 3 எண்கள் தரப்பட்டுள்ளது. இதில் மிகச்சிறிய எண்ணை நீங்கள் எப்படி தெரிவு செய்யணும்னு பாருங்க. மிகச்சிறிய எண்ணை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்யணும்? 3 எண்கள் தரப்பட்டிருக்கு. இதுலேயும் நீங்கள் மிகப்பெரிய மிகச்சிறிய எண்ணை தெரிவு செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதையும் வரிசைப்படுத்திடும். அதில் நீங்கள் மிகச்சிறிய எண்ணெய் மிகப்பெரிய எவ்வாறு தெரிவு செய்திருந்ததுதான் இங்கே 1000கள் 5 இருக்குது, அடுத்த நிலையும் 5, அடுத்ததையும் 5. 100களில் இங்கே 2, 1வது எண்ணில் 2வது எண்ணில் 9, 3வது எண்ணில் 6. அப்போ இதில் மிகப்பெரிய எண்ணுது பெரிய இலக்கம் 9ஆக இருக்குது 100கள் இடத்துல. அப்போ நாங்கள் இறங்கு வரிசை பெரிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண்ணை தெரிவு செய்யக்கூட நாங்கள் 5914 5914 மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண். அப்ப மிகச்சிறிய எண் இதுல 2 வந்த இலக்கம் 100கள் இடத்துல 2 இலக்கத்தை வந்த எண். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் அல்லது மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண் எப்படி தெரிவு செய்வது என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதை நீங்க வரிசைப்படுத்துறதால் இப்போ சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரைக்கும் வரிசைப்படுத்துவதா 5275 முதலாவது எண் மிகச்சிறிய எண்ணும், அடுத்த இடைப்பட்ட எண் 5603 அடுத்ததாக 5914 மிகப்பெரிய எண் இறுதியாக வரும். இது இலவாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கும். அடுத்தது பார்ப்போம் மாணவர்களே. இப்போ நீங்க வீட்டில் இருப்பதனால நீங்கள் விடுமுறையில் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் இது மாதிரியான பயிற்சிகளை செய்து எண்கள் ஒரு எண் கீழம் ஒரு நீண்ட தாழ் ஒரு வலுவல நீள கீழங்களை எடுத்து அதில் நீங்கள் 3 எண்களை எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு A4 தாளில் வரிசைப்படுத்தி எழுதுங்க. முதலாக நீங்கள் எடுத்த எண்ணை எழுதி ஒட்டி விட்டு அதை பிறகு வரிசைப்படுத்தி முதலாவது சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரைக்கும் மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண் வரைக்கும் மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் என்ற அடிப்படையிலையும் நீங்கள் எண்களை ஆக்கி இவ்வாறு வரிசைப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மேலும் இந்த தரம் 5க்கு செல்லும்போது உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். இந்த பயிற்சியில் ஒழுங்கான முறையில் செய்து கொண்டார். சரி மாணவர்களை, நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அவ்வாறே நாங்கள் அதே மாதிரியான எண்களை உங்களுக்கு தரம் பாருங்க. 4602 4633 4675. இப்போ இதில் நீங்கள் மிகப்பெரிய மிகச்சிறிய எண்ணை தெரிவு செய்ய முடியும். இதில் நீங்கள் 4000 முதலாவது 1000களில் 4 இருக்கு, அடுத்த நிலை 4, அடுத்த நிலை 4. 100களில் 6, இரண்டாவது எண்ணை 6, 3. அப்போ நாங்கள் எப்படி தெரிவு செய்வோம்? நாங்கள் நேரத்தோடையும் பார்த்தோம். அது மாதிரி 10கள் இடத்துல இங்கே 0 இருக்குது, இங்கே 10கள் இடத்துல 3, இங்கே 7. அப்போ இதில் மிகப்பெரிய எண்ணது 7 இலக்கம் 7 வரக்கூடிய 4675 தான் மிகப்பெரிய எண் 4675. மிகச்சிறிய எண் 0 வரக்கூடியதாக இருக்கு. 0க்கு 1 விட 0 குறைவாக தான் இருக்கு. அதனால நாங்கள் 0க்கு இதில் 0 0. மிக சிறிய எண் 4602. விளங்கிய மாணவர்கள், இப்போ திருப்பி அடுத்து நாங்கள் போவோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே விளங்கி இருக்கும். இது அடுத்து நாங்கள் 4 இலக்கங்கள் கொண்ட 4 எண்களை வரிசைப்படுத்துவோம். அதாவது ஏறு வரிசைப்படுத்துவோம், இறங்கு வரிசைப்படுத்துவோம். ஏறு வரிசை என்றால் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை, மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண் வரைக்கும் போவதும், இறங்கு வரிசை என்றால் மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் வரைக்கும் எழுதுவது தான், ஒழுங்குபடுத்துவது தான் இறங்கு வரிசை. சரி மாணவர்களே, அடுத்த பயிற்சிக்கு நாங்கள் போவோம். இந்த எண்களை மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் வரைக்கும் இந்த எண்களை நாங்கள் வரிசைப்படுத்துவோம். மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் வரைக்கும் பாருங்க மாணவர்களே. 2416, அடுத்ததா 3042, அடுத்ததா 1595. 1595. இதை நீங்க இறங்கு வரிசைப்படுத்தணும். இறங்கு வரிசைப்படுத்தும் போது மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் வரைக்கும் போகும். அதாவது 1000களை பார்க்குறீங்க 2, 3, 1. அப்போ 3 என்றது தான். அப்போ நீங்கள் இதை தெரிவு செய்யும் போது முதலாவது இது 1ஆவதாக வரும் மிகப்பெரிய எண்.
அடுத்து மிகச்சிறிய ஆகும் கடைசியாக வரும் மூன்றாவதாக, இது இரண்டாவதாக வரும். அப்ப நீங்க இதை இறங்கு வரிசைப்படுத்தும் போது மிகப்பெரியன்றது மிகச்சிறிய வரைக்கும் 3042 முதலாவதாக வரும் மிகப்பெரிய. அடுத்து இடைப்பட்ட 2416 என்ற எண் வரும். அடுத்ததாக மிகச்சிறிய 1595. இந்த எண்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் இறங்கு வரிசைப்படுத்துவோம். அதே மாதிரி மாணவர்களே 4690 இது ஒன்றாவது உதாரண கணக்கு. அடுத்து ரெண்டாவது, நீங்கள் இதை உங்கள் பயிற்சி கோப்பியில் எழுதி கொடுங்க. 4690, 4341, அடுத்து 4341, அடுத்து 4806, 4806. இதை உங்களோட பயிற்சி கோப்பியில் இதை இறங்கு வரிசைப்படுத்தி நீங்கள் பயிற்சி கோப்பியில் செய்து கொள்ளுங்கள். இறங்கு வரிசைப்படுத்தி செய்து கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக இறங்கு வரிசையை பார்த்துவிட்டோம். அடுத்து ஏறு வரிசையை பார்ப்போம். ஏறு வரிசைப்படுத்துறது எப்படின்னு சொல்லி ஏறு வரிசையும் உங்களுக்கு இது இறங்கு வரிசையை படுத்தி விட்டது. அடுத்ததாக செல்வோம். 4 இலக்க எண்கள் 4ஐ நாங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்துறது பார்ப்போம். 4 இலக்க எண்கள் 4 இலக்கங்கள் கொண்ட 4 எண்களை எவ்வாறு இலகுவான முறையில் நாங்கள் வரிசைப்படுத்திடும் என்பதை இறங்கு வரிசை எப்படிப்படுத்துவோம், ஏறு வரிசை எப்படிப்படுத்துவோம் என்று பார்ப்போம். 4 இலக்க எண்கள் 4ஐ ஏறு வரிசையில் நாங்கள் இப்போ எழுத போகிறோம். 5685, 5685 ஒரு எண். அடுத்து 2983, 2983. அடுத்து 3468, 3468. அடுத்த எண் வந்து 7051. இது எவ்வாறு மாணவர்களை நாங்கள் இலகுவான முறையில் வரிசைப்படுத்த வேண்டுவது பாருங்கள். இதை நாங்கள் ஏறு வரிசைத்தான் படுத்த போகிறோம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், இதை 4 எண்களையும் பார்க்கணும், அவதானிக்கணும். அவதானிச்சுட்டு ஆயிரங்கள் இடத்துல இது 5, முதலாவது 5 வந்திருக்குது. அடுத்து நாங்கள் இப்படி பார்த்துக்கணும், 2, 3, 7. இதில் மிகப்பெரிய எண் இது 7. அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஏறு வரிசைப்படுத்த மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண் வரைக்கும். அப்போ மிகப்பெரிய எண் இது 7, மிகச்சிறிய எண்ணது 2 இலக்கம் கொண்ட எண், அதாவது இது. அப்போ இது 1ஆவதாக தான் நாங்கள் மிக சிறிய எண் ஏறு வரிசைப்படுத்தும் போது மிகச்சிறிய எண் முதலாவதாக வரும். அடுத்ததாக இதை விட மிகப்பெரிய எண் 7051, 7 கொண்ட இலக்கத்தை உள்ள எண். அப்போ இது இறுதியாக வரும் 4 எண்கள் என்றால் 4ஆவதாக வரும். இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்குறீங்க, இந்த 5 கொண்ட இலக்கம் 5, அடுத்து 3. இதை நாங்கள் பார்த்துட்டோம். இது மிகச்சிறிய எண், மிகப்பெரிய எண். இது ரெண்டுலையும் சிறிய எண் இது 3. அப்போ 3 வந்து 3ஆவதாக வரும், 2ஆவதாக வரும், 1க்கு 2. 5 வந்து 3ஆவதாக வரும். இந்த மிகப்பெரிய எண்ணுக்கு 3க்கு இந்த எண் வரும். இப்போ பாருங்க, இது எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லி வரிசைப்படுத்துறது. மிகச்சிறிய எண் 2983. அடுத்து 2ஆவது வரக்கூடிய எண் 3468. 3ஆவது எண் 5685. 4ஆவது எண் 7000, மிகப்பெரிய 51. இந்த அடிப்படையில் நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்குது. மிகச்சிறிய மிகப்பெரிய தெரிவு செய்துட்டு அடுத்த மீதியாக இருக்கிற எண்ணையும் சிறிய எண்ணெய் பெரிய எண்ணெய் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதில் வர்ற பெரிய எண்ணெய் மிகப்பெரிய எண்ணுக்கு முன்னுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்கு அடுத்த சிறிய எண்ணெய் போட்டுவிட்டீங்கன்னா உங்களுக்கு உடற்படி இது மாதிரி சிறிய எண் இலக்கத்தில் குறித்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்குது. இந்த முறை தான் நம்மளுக்கு இலகுவான முறையில் ஏறு வரிசைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்த பாருங்க மாணவர்களே, நாங்கள் இறங்கு வரிசை பார்ப்போம். இது மாதிரி நிறைய பயிற்சியில் உங்களை பெற்றாரிடம் அல்லது உங்களோட சகோதரர்களிடம் கேட்டு நீங்கள் பயிற்சி கோப்பியில் எழுதி இதுக்குரிய விடையும் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இறங்கு வரிசை ஒன்று நாங்கள் பார்ப்போம். 2057, 9745, 9745. அடுத்தது 4361, 4361. அடுத்ததாக 7524,
இதை நாங்கள் இறங்கு வரிசையை படுத்த போகிறோம். இறங்கு வரிசைன்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரியன்லேருந்து மிகச்சிறியன் வரைக்கும் தான் நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரங்கள் இங்கே 2 9 4 7 2 9 4 7 அல்லது மாணவர்களை நீங்கள் இதிலே தெரிவு செய்து கொள்ளலாம். இதில் மிகச்சிறியன் 2 9 4 7 எது இது. அப்போ மிகப்பெரிய எண்ணை தான் நாங்கள் முதலாவது எழுதணும். மிகப்பெரிய எண்ணெய் வரும் 9 வரக்கூடியது. அப்போ நாங்கள் இது முதலாவது இறங்கு வரிசைப்படுத்தும் போது மிகப்பெரிய எண்ணிலிருந்து தான் மிகச்சிறிய எண்ணுக்கு நாங்கள் போவோம். அதாவது இந்த 3 4 இலக்கங்கள் எண்களையும் மிகச்சிறிய எண் இது. அப்போ நாங்கள் இதை கடைசியாக கொண்டு போவோம் 4வது. இப்போ நீங்கள் அடுத்து பாருங்க மாணவர்கள், இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இதோட அடுத்த சிறிய இது 7 வரக்கூடியது. அப்போ இது 3 2வதாக வரும். அடுத்தது மிகச்சிறிய எண்ணுக்கு முன்னால் வரும் 4000. அப்போ 3வது இடத்துல வரும். இப்போ பாருங்க, மிகப்பெரிய எண்ணிலிருந்து 9745 இறங்கு வரிசைப்படுத்துகிறோம். 2வது எண் 7524. 3வது எண் 4361. கடைசியா மிகச்சிறிய எண்ணை நாங்கள் போடுவோம் 2057. மிகப்பெரியன்றது மிகச்சிறியன் வரையும் நாங்கள் ஒழுங்குபடுத்திட்டோம். இதுதான் இறங்கு வரிசை. இப்போ உங்களுக்கு நன்றாகவே விளங்கியிருக்கும் மாணவர்களே, ஏறு வரிசையும் இறங்கு வரிசையும் நாங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்துவது என்பதை நன்றாக நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். அப்போ நாங்கள் எண்கள் 3 என்ற பதில பார்த்தது சிறியன் பெரியன், மிகப்பெரியன் மிகச்சிறியன், அடுத்ததாக ஏறு வரிசை இறங்கு வரிசை வரிசைப்படுத்துறதை பார்த்தோம். வரிசைப்படுத்துறதுக்கு இலகுவான முறை நீங்கள் இங்கே 1 2 3 என்ற தெரிவு செய்த பிறகு நீங்கள் எழுதிக் கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் ஆயிரங்களை பார்க்குறீங்க, 100களை பார்க்குறீங்க, 10களை பார்க்குறீங்க, எந்த இடத்துல எது மிகச்சிறிய எண்ணாக இருக்குதோ அதற்கேற்ப நீங்கள் பார்த்துக்கொண்டு மிகப்பெரிய மிகச்சிறியனை தெரிவு செய்ய. இன்ஷா அல்லாஹ் மாணவர்களே, உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடநூலில் உங்களோட எண்கள் 3 என்ற பாதியில் பாடநூலில் பயிற்சி 95 96 95ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சியும் 96ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுக்காக செயலட்டை புத்தகம் வழங்கப்படும். அது வந்த பிறகு நீங்கள் இந்த பாடத்தை அவதானித்த பிறகு நீங்கள் அந்த செயலட்டையும் செய்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் பயிற்சிகளை செய்து இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறை இந்த பாடத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.